ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அரை மணி நேரத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம். நம்ம வந்து அவுள் உருண்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அவுள் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்தில் ஊறிடும், டைம் ஆகாது. ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பொரியலுக்கு அரைக்கிற மாதிரி லைட்டாக அரைச்சா போதும், குறை குறைன்னு. இந்த மாதிரி அரைச்சா போதும். அவுள் வந்து ஊறிடுச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது கழுவியாச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை அரைக்கணும். அரைச்சிட்டு பாருங்கள் உருண்டை பிடிக்க வருதான்னு. வந்தால் கரெக்டானது. இப்போ நம்ம வந்து எடுத்து இதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். நம்ம எதில் தேங்காய் எடுத்துருக்கோமோ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து இந்த அவுளை எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எதுக்கு உப்பு சேர்க்குறேன் அப்படின்னா, சர்க்கரை போடுறதுனால நம்மளுக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டை. அதனால் 1/4 டீஸ்பூன் போடுறேன். 1 கப் சர்க்கரை போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. நான் வந்து இதை வந்து இட்லி சட்டியில் தாங்க உருண்டை போட்டு அவிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உருண்டை போட்டுடலாம். கையிலே ஒட்டாது, அழகாக வரும். எல்லாத்தையும் உருண்டை போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அவிச்சிடலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான அவுள் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.